இன்னைக்கு புதிய தலைமுறையில வந்து ஒரு கார்டு போடுறாங்க. எக்ஸ்ல நான் பார்த்தேன். இந்த அதே அந்த எக்ஸ் தளத்தில இருக்க அதே டீட்டெயில் எடுத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பேசுறாரு. அத பேஸ் பண்ணி பேசுறாரு. 15 நாள்ல 25 கொலை, 4 இரட்டை கொலை, இவ்வளவு பாலியல் துன்புறுத்தல் உங்க ஆட்சியில எவ்வளவு நடந்திருக்கு? அப்பல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப அதுக்காக எந்த எந்த ஆக்ஷனாவது நீங்க எடுத்திருக்கீங்களா? தனிப்பட்ட முறையில ஒரு துணை முதலமைச்சரா ஏதாவது நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து பொங்குறாரு. பார்த்தீங்களா? என்ன ஆயிப்போச்சு? இப்படி ஆயிப்போச்சு. இப்படி ஆயிப்போச்சு. உங்க ஆட்சியில எவ்வளவு நடந்திருக்குங்க. அத பத்தி வந்து பேசாம இருந்த காலகட்டங்கள்னால தான் இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. ஆனா இந்த திமுகவோட எக்கோ சிஸ்டம் என்ன பண்ணுது? இருந்துகிட்டு இதையே திருப்பி, திருப்பி, திருப்பி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. 5 வருஷத்துல பண்ண முடியாதத 15 நாள்ல விஜய் அவர்கள் பண்ணி முடிச்சிரணும். விஜய் அவர்களுடைய ஆட்சியில இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் இல்லன்னு சொல்லல. இது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் இல்ல. நமக்கு பல வருடங்களாக இப்ப கடந்த வருஷத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இதுல தனிமனித ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு. சமூகத்துடைய பங்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. தொடர்ந்து இந்த குற்றம் சாட்டுறதுலயே ஒரு 15 நாள் மட்டுமே ஆன ஒரு அரச பார்த்து பல பல கேள்விகள் நம்ம கோரிக்கை இத விரைவில செஞ்சு முடிங்க. இதற்கான வேலைகள நீங்க சீக்கிரம் ஈடுபடுங்க. ஏன்னா இப்ப எல்லாரும் விஜய் அவர்கள் நோக்கி எல்லாரும் கேட்கிற கேள்வி என்னன்னா, வீரவசனம் பேசுனீங்கல்ல.